வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒன்றா அல்லது வேறு வேறா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு கருத்துக்களை பார்க்க போறோம். நம்மளுடைய போன பதிவில் வேத ஜோதிடத்தில் உள்ள நவகிரகங்கள் உண்மையான நவகிரகங்களா எனும் தலைப்புல நம்ம சில கருத்துக்களை பார்த்தோம். பிரதானமான ஒளி தரக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, சுக்கிரன், புதன் ஆகியவை சூரியனிடமிருந்து ஒளியை பிரதிபலித்து பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். ராகு கேதுக்கள் அந்த ஒளியை தடுத்து பூமியில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறதையும் பார்த்தோம். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, வேத ஜோதிடம் என்பது ஒளி அடிப்படையில, வெளிச்சம் அதாவது லைட் அடிப்படையில இயங்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப ஆன்மீகம் எதன் அடிப்படையில் இயங்கக்கூடியது, எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மனித உடலின் இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறது தான் உண்மை. மனிதன் ஒரு சத்த வடிவத்தை கேட்கிறப்பவும், ஒரு உருவ வடிவத்தை பார்க்கிறப்பவும், ஒரு வெளிச்ச வடிவம் அதாவது ஒரு விஷுவல் எஃபெக்டை பார்க்கிறப்பவும் மனிதனோட மூளையில லிம்பிக் சிஸ்டம் சில உணர்ச்சிகளை தூண்டுது. அந்த உணர்ச்சிகளின் மூலமாக சில சுரப்பிகள் சுரக்கப்படுது. அந்த சுரப்பிகள் மூலமாக மனித சிந்தனையிலும் மனித உடலிலும் சில மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது உண்மை. நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல டோபமைன், செரோட்டோனின் போன்ற சுரப்பிகள் சுரக்கிறது உண்மை. இப்ப இந்த சுரப்பிகள் மூலமாக மனித உடல்லையும் சிந்தனையிலையும் மாற்றம் ஏற்படுதுங்கிறதும் உண்மை. இந்த 3 வடிவத்துல சப்த வடிவத்துக்கு அதிகமான உணர்ச்சிகளை தூண்டும் தாக்கம் உள்ளது. இப்ப சிற்பங்களை சில வடிவங்கள்ல செதுக்கி சிறிய அறைக்குள் வைத்து நல்ல சத்த வடிவத்தை செலுத்தும் போது அந்த சத்தம் எதிரொலித்து காற்றுல ஒரு சத்த ஒத்திசைவு ஏற்படும். அதாவது சவுண்ட் ரெசனன்ஸ் ஏற்படும் ஏர்ல. அப்ப பிரகாரம் சின்னதாக இருக்கிறதுனாலையும், வேற அந்த சத்த வடிவம் வெளியே எங்கேயும் செல்லாதவாறு ஜன்னல்களோ மற்ற விஷயங்களோ கற்ப கிரகத்துக்குள்ள இருக்காதனாலையும் முன் பிரகார வழியாகத்தான் இந்த சத்த வடிவம் வெளியேறணும். அப்படி வெளியேறி முன்னிருக்கும் பக்தர்களோட செவிகளில் சென்றடைஞ்சு அவங்களோட மூளையில உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு நல்ல புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் சிந்தனையிலையும் உடல்லையும் ஏற்படும். ஆக ஆன்மீகங்கிறது சத்த வடிவத்தின் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஒரு சேர உருவ வடிவத்தையும் சத்த வடிவத்தையும் உள்வாங்கிறதுனால மனிதனுக்கு பல்வேறு உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அதன் மூலமா சில சுரப்பிகள் சுரக்கப்பட்டு சிந்தனையிலையும் மனித உடல்களையும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஜோதிட அடிப்படையில ஒரு மனிதன் பிறக்கிறப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த அதிபதியின் தசா ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு மனிதன் பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு சுக்கிர தசை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வயது உயர உயர தசாபுத்திகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப ஜோதிடம்ங்கிறது சிந்தனையிலையும் உடல்லையும் சில மாற்றங்களை தசாபுத்திகளுக்கு ஏற்படுத்தி ஒரு மனிதனுக்கு நல்லதையும் தீமைகளையும் செய்ய வல்லது.
அப்படி நம்ம சிந்தனை சிதறடிக்கப்படுறப்ப நம்மளை மீண்டும் ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு, நம் சிந்தனையை மீண்டும் ஒருங்கிணைத்துக் கொள்வதற்கு ஆன்மீகம் ஒரு உறுதுணையா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஒரு நல்ல இசைய கேட்பதனால கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் உத்வேகமும் உண்டாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உண்டாகும். வேத மந்திரங்கள்ல முக்கியமா ராகங்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஹம்சத்வானி ராகம், பைரவி ராகம், சிவரஞ்சனி ராகம், கல்யாணி ராகம் போன்றவைகளை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும். ஆக இந்த ராகங்களை கேட்கறதுனால உங்களுடைய சிந்தனையிலும் உடலிலும் நல்ல புத்துணர்ச்சியும் உத்வேகமும் உண்டாகும். இந்த கருத்துக்கள் இருந்து தெளிவா என்ன புரியுதுன்னா, ஜோதிடம் என்பது ஒளி வடிவத்துல இயங்கக்கூடியது. அதாவது வெளிச்சம், லைட் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. ஆன்மீகம் என்பது ஒளி, சத்தம், அதன் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது அப்படிங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஆக இந்த ரெண்டும் கலந்து மனித உடல்ல, சிந்தனையில பல மாற்றங்களை உண்டாக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்டாக்கக்கூடியது. ஆக ஜோதிடம் வேறா ஆன்மீகம் வேறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரண்டுமே வேறு வேறுதான். ஆனால் இரண்டும் இயங்கும் இடம் ஒன்றுதான். அதுதான் மனிதனுடைய உடலும் சிந்தனையும். இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவா சென்றடைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.